அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு டேஸ்டி ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். பூரி செய்யறதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா கோதுமை மாவுல கூட இந்த பூரி செய்யலாம். அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுடுங்க. இப்ப குட்டி குட்டி பால்ஸா செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு, ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு. பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி செய்யும் போது லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் பூரி நல்லா உப்பி வரும். ரெண்டு சைடும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். பூரி ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ரெசிபிக்கு சன்னா குருமா ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டேஸ்டி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.